ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு பருப்பு பொடி தான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதால் ஒன்று எடுத்துட்டு இருக்கேன் துவரம் பருப்பு. இதில் வந்து துவரம் பருப்பு, கடலப்பருப்பு, பைத்தம்பருப்பு மூணுமே போட்டு பண்ண போகிறேன். இந்த துவரம் பருப்பை ஃபஸ்ட்டு வெறும் வாணால வறுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு, அடுத்தது நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் அளவு பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நிறையா பண்ணிக்கலாம். அது எந்த கப்பால் எடுத்துக்கிறோமோ அதே கப்பால் அந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு இடத்துல கொட்டி வச்சுக்கணும். தட்டில் கொட்டி வச்சுக்கிட்டோம்னா நல்லா ஆறிடும். அடுத்தது அதே அளவுக்கு கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பையும் சேர்த்து அதே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுப்பட்டுக்கலாம். கடலைப்பருப்பையும் இந்த மாதிரி நல்லா கை விடாத நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டே இருக்கணும். அதே மாதிரி பாசிப்பருப்பு வறுத்துக்கணும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேயே 4-5 பூண்டு பற்களையும் போட்டு வதக்கிண்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும். நான் பூண்டு சேர்த்துக்கல இன்னைக்கு, அதுக்கு பதிலாக பெருங்காயம் போட போகிறேன். உங்களுக்கு பூண்டு பிடிச்சதுன்னா இந்த ஸ்டேஜில் பூண்டையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது இந்த கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுபடட்டும். கடலைப்பருப்பும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுபட்டுடுத்து இதையும் நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இந்த பருப்பு பொடியிலேயே ஒரு ஹைலைட் என்னன்னா, யாருமே உளுத்தம்பருப்பு சேர்க்க மாட்டாங்க. நான் உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, உளுத்தம்பருப்பு இடுப்புக்கு அவ்வளோ வலுவு, உடம்புக்கு ரொம்ப சத்து. அதனால நான் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உளுத்தம்பருப்பு சேர்த்து ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சாதாரணமாகவே உளுத்தம்பருப்பு பொடியும் நம்ம பண்ணி அதையே சாதத்தில் கலந்து சாப்பிட்லாம். இந்த பருப்பு கூட இல்லாமல் வெறும் உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், பெருங்காயம், உப்பு இதை வச்சுமே பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நல்லா இருக்கும். அதனால நான் இன்னைக்கு வந்து பருப்பு பொடியில உளுந்தையும் சேர்க்கிறேன். நீங்க கருப்பு உளுந்து இருந்ததுன்னா கூட கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனா வறுபட்டு பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதனால நான் இன்னைக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். இது வந்து என்ன பருப்பு பொடியில போய் உளுந்தெல்லாம் சேர்க்குறீங்களேன்னு கேட்காதீங்க. உளுந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால அதே அளவு உளுந்து சேர்த்துருக்கேன். இதுவும் அதே மாதிரியே வெறும் வாணால கோல்டன் ப்ரௌனா நம்ம நல்லா வறுத்துக்கலாம். உளுந்தையும் நல்லா செவக்க வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுபடணும், இல்லைன்னா பச்சை வாசனை வரும். அதனால இந்த அளவுக்கு வறுபட்டுன்னு சிம்மில் இதை நம்ம இப்போ வேற தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே அளவுக்கு இதை பாருங்க, அதே அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துன்னு இருக்கேன். அது கூட பருப்பு பொடினாலே மிளகு போடுவோம், அது கூட ஒரு பிஞ்சு ஜீரகம் போட்டுன்னு இருக்கேன். இதில் வந்து 3 வரமிளகாய் சேர்த்துன்னு இருக்கேன், 3 காஷ்மீரி சில்லி சேர்த்துன்னு இருக்கேன். சேர்த்து வறுத்தோம்னா நல்லா கலராகவும் நல்லா இருக்கும். அதனால இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துன்ட்டு இது கூடவே நம்ம இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துனோம்னா கரெக்டாக இருக்கும். சுட சாதத்தில் நெய்யை குத்தின்னு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு சாதம் ஊட்டும்போது இதை நல்லா சாதத்தை நல்லா மசிச்சுட்டு இந்த ஒரு பொடியை ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய்யை ரசத்தை ஊற்றி பிசைஞ்சு ஊற்றினோம்னா குழந்தைங்களுக்கு பருப்பு இல்லாத நாளைக்கு இந்த பருப்பு பொடியை போட்டு ஊற்றினோம்னா ரொம்ப ஹெல்த்தியானது. அதனால நீங்கள் இதையும் ட்ரை பண்ணுங்க. இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும், பார்க்கலாம். இந்த மிளகாவை நம்ம பருப்பு கூட போட்டு வறுத்தோம்னா அந்த பருப்பு ஸ்வீட்லேயே நல்லா வறுபட்டுடும், கருகாமல் இருக்கும். உங்களுக்கு பொடி வந்து கலராக இருக்கும். இது கூடயே நம்ம இன்னும் ஒன்று சேர்க்கல, என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? நம்ம பெருங்காயம்தான். நம்ம பூண்டு வேணும்னாலும் போட்டுக்கலாம், நான் பூண்டு போடல. அதனால நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுருக்கேன். பெருங்காயத்தையும் போட்டு நம்ம இதோட வறுத்துட்டோம்னா நான் பருப்பு வறுபட்டுடுத்து வெறும் வானால தான் இப்போ ஆஃப் பண்ணிட போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அது அது அந்த சூட்டுலேயே வறுபட்டாலே போதும். பருப்பு நல்லா வறுபட்டுடுது. இப்போ இதெல்லாம் ஆறினதுக்கப்புறம் நல்லா அரைச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும், அரைச்சிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததில்லை, நான் 4 பருப்பையும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆந்திரா பருப்பு பொடியில் என்னடா உளுத்தம் பருப்புலாம் போட்டிருக்காளேன்னு கேட்காதீங்க, ஹெல்த்தியானது, அதனால தான் போட்டிருக்கேன். இப்போது பாசி பருப்பும் நல்லா வறுபட்டுடுத்து. இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதையும் அதோட கொட்டிட்டோம்னா நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் அரைக்கலாம். எல்லாத்தையும் நான் இப்போது பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இது துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, மிளகு, ஜீரகம், உப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகா, அவ்வளோதான் இதுக்கு. இது இப்போ நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா ஆறட்டும். பருப்பெல்லாம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக தான் வெறும் வாணால வறுக்கணும். சாதாரணமாக வறுத்திங்கன்னா பச்சை வாசனையாக இருக்கும், பருப்பு பொடி குழ குழன்னு இருக்கும், வாய்க்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க வெறும் வாணால, சூப்பராக இருக்கும். இப்போது இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்மளோட பருப்பு பொடி சூப்பராக தயாராகிடுது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதத்தில் போட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெந்தய குழம்பு தொட்டுட்டா சூப்பராக இருக்கும், அதுதான் காம்பினேஷன்.
நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.